எப்போ இதுன்னா அம்மா வீட்டா இருக்கா மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. வாத்துக்கறி பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. என்னம்மா எதுக்கு மாய கூட்டினாரா? ரோஸ் செடி நிறைய பேர் துளசி செடி வைக்க சொல்லிருந்தீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா துளசி ரோஜா கணக்கு பண்ணி காசு வாங்க போறாரு அவங்க அம்மா கிட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றேன். ஊர்ல இருந்து அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கேன். ஸ்பெஷலா சமையலா? ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல். லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பேபி போய் வாத்துக்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்போ போயிட்டு வாத்துக்கறி கிடைக்கவே நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல வந்து அப்பா கிட்ட காசு கொடுத்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களாம். அப்பா போயிட்டு கெண்ட மீன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி வாங்கிட்டு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி சமைக்க நல்லா பக்காவா கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தோல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் இருக்கு. வாத்துக்கறி வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சா நல்லா இருக்காது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வறுவல் மாதிரி அப்படியே பெரட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். சிக்கன் குழம்பு வச்சுட்டு வாத்துக்கறி பெரட்டல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வாத்துக்கறி வறுவல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வாத்துக்கறி வந்து சமைக்க போறேன். சோ எப்படி சமைக்கிறேன்னு பாருங்க. ஒரு நாள் வான்கோழி பிரியாணி செய்யணும் பேபி. வான்கோழி பிரியாணி வாத்துக்கறியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா கேட்டு இப்பதான் நம்ம வீட்லயே சமைக்கிறோமே. ஆமா வான்கோழி நிறைய பேர் வாத்துக்கறி எல்லாம் வீட்டுல சமைச்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்கிறோம். லாஸ்ட் டைம் ஒரு டைம் சமைச்சோம்ல எல்லாரும் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமைக்கிறோம். கண்டிப்பா வந்து ஒரு நாள் வான்கோழி பிரியாணி பண்ணும். ஓகே ஓகே. வாத்துக்கறி சமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வெறும் வானல் எடுத்திருக்கேன். வெறும் வானல்ல கறியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம். எண்ணெய்லாம் எதுவுமே வந்து ஊற்றக்கூடாது. வெறும் வானல்ல அப்படியே கறியை போட்டு வதக்கணுமா? ஆமா ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்மெல் வரும்ல அதெல்லாம் வந்து கண்டிப்பா போயிடும். ஸோ நிறைய பேர் அதுக்காகவே இது வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ட்ரையா வந்து வறுத்துக்கிறேன். தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வெறும் வானல்ல வறுத்துக்கிறோம். ஆமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறதுல வதக்குறோம். வதக்குறேன். ஆமா அந்த வெண்டைக்காய்லாம் வதக்குவோம் தெரியுமா? அது மாதிரி இது வந்து வதக்குறோம். கறி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலா போட்டு வதக்கிட்டேன். ஆனா வதக்க தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வதக்கிட்டேன். ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு தனியா மாத்திக்கலாம். இப்ப சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானல் கழுவிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். வந்து கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்க கறியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கறி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி எல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அப்படியே வறுவல் மாதிரி தான் பண்ண போறேன். நான் நார்மலா சிக்கன் வறுவல் பண்ணா வெங்காயம் கூட சேர்க்க மாட்டேன். வெறும் இஞ்சி பூண்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். சரி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திக்கா தளதளன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஆனியனுமே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லா சேர்த்துக்கலாம். இதுல மட்டன் மசாலா சேர்த்து பண்ணா கூட சூப்பரா இருக்கும். சிக்கன் மசாலாக்கு பதில் மட்டன் மசாலா கூட சேர்த்து பண்ணலாம். நான் வந்து சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிறேன். அப்படியே எல்லாமே வதக்கிடலாம். இது கலரே வந்து பாத்தீங்கன்னா கருப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே இந்த கறி. மசாலா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அந்த மசாலா எல்லாம் சேர்த்தாலும் நம்ம குழம்பு தூள் அளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ அதனால குழம்பு தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம குழம்பு தூள் சேர்க்கும் போது தான் நல்லா அந்த திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ கறி வேகிறதுக்காக நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளவுதான். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கறியை வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் வாத்துக்கறி வறுவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசம். ஏன்னா ரசம் வச்சாதான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ட அப்படின்னு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரசம் எப்படி பண்றேன்னு பாக்குமா? ரசம் இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ண போறாரு. ஆமா. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இது கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தண்டு இருக்குல்ல அந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து இதுல கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தண்டு, வெந்தயம் ஒரு 4 வெந்தயம். அவ்வளவுதான் ரசம்.
தக்காளி பழம் எடுக்கல பாரு முக்கியமா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இப்ப நான் நார்மலா பாப்பாக்குலாம் வந்து ரசம் வைக்கிறேன்னா, ஏதாவது உடம்பு சரியில்லை தூதுவளை ரசம்லாம் வைக்கிறேன், அப்ப பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இப்ப நார்மலா பச்சை மிளகாய் சேர்த்தனா நல்லா பிளேவர் நல்லா இருக்கும், சூப்பரா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எங்க அம்மா வராங்கன்னு பார்த்தேன், ஜன்னல் வழியா பாக்குறியா? ஆமா சரி சரி, டைம் ஆயிடுச்சுல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா ரசத்துக்கு மசாலா, இது எல்லாமே அரைச்சாச்சு. இப்ப வந்து ரசம் வைக்கிற பாத்திரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 minutes ரசம் தான். 2 minutes ரசமா? ஆமா, ஈஸியா வந்து செஞ்சிடலாம். அப்படியே மிக்ஸி ஜாரையும் அலசிய ரசத்துல ஊத்திடுவாங்க. புடி இருப்பா, அவசரப்படாதப்பா. ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில அரைச்சி இதுல சேர்த்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புளி தண்ணி கரைச்சி இதுலயே ஊத்திக்கலாம். புளி தண்ணி ஊத்திட்டேன்னா கொத்தமல்லி இலை அப்படியே வந்து கையால இப்படி பிச்சு போட்டுடலாம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை வந்து முன்னாடி நான் அந்த காம்போட தான் போடுவேனே, இப்பெல்லாம் காம்பு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு மஞ்சத்தூள் போடணும் ரசத்துக்கு. முக்கியமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தாச்சு. ரசம் டேஸ்டா இருக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வேலையே முடிஞ்சுது. இது அப்படியே தாளிச்சு ஊற்றி வச்சா ரசம் ரெடி. ரசம் தாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கிறேன், கொஞ்சமா எண்ணெய், அதுல கடுகு, எண்ணெய் கடுகு போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், காஞ்ச மிளகாய் வந்து வறுபட்டதும் ரசத்துல தாளிச்சாச்சு. ரசம் ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், ரசம் ரெடி. ரசம் தூக்கி அடுப்புல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நுரைச்சி வரும் இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, வாவ் செம்மையா இருக்கு. கறி வறுவல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலா வந்து அந்த கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை வந்து ஃபைனல் டச். அவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்துட்டாங்க, நடந்தே வந்துட்டு இருக்காங்க போல. ஃபோன் அடிக்கவே இல்ல, எடுக்கவே இல்ல. ஜெசிதா எட்டி பாக்குறா. ஆயா 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 ஒருத்தரே ஆயா என்ன இவ்ளோ தூரம் என்ன பண்ணுது? ஃபோன் பண்ணா நான் வந்திருப்பேன்ல. ஃபோன் ஊட்டி வச்சு போனிட்டே. ஃபோன் போட்டு வந்தேன் நானே. கட்டப்பை வாங்க, கட்டப்பை வாங்க சங்கடா. எத்தனை இது கை விடுறேன்னு நான் இறக்குறேன். எப்போ இதுனா அம்மா வீட்டா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஹெவியா கட்டப்பை புடிச்சு வந்துறேன். நான் தேங்காய் எதை எடுத்துட்டு வராத, வெயிட்டா இருந்தானே சொன்னேன். தேங்காய் இல்ல இதுல. என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாமா? ஆமா ஆமா, தண்ணி குடுக்கலாம். அதான் கூட்ட மாட்டாரு, ஆயா வராங்கன்னு உட்காந்துக்கிறாரு. அவரு என்ன அங்க பாரு என்ன பண்றாரு, என்னமா ஜஷிதா உவா செஞ்சு வச்சிருதாமா? சாப்பிட சொல்லிட்டே இருக்கேன். ஆயா வந்தாதான் சாப்பிடுவான், ஆயா கூட சாப்பிடுவான். நான் அப்படியே வந்து பட்டினே கிடக்குறாரு. தண்ணி குடிமா, தண்ணி குடி. அந்த உடனே ஆராய ஆரம்பிக்கிறாருன்னா எத்தனை வந்துக்கிறாங்கன்னு பாக்கிறதுக்கு. ஒழிச்சிட்டாரு. என்னமா அத நான் தான் முன்னாடி கட்டப்பை வந்து பிரிப்பேன். இப்ப இவருதான் எல்லாமே கட்டப்பை பிரிக்கிறது. வந்தோடனே எங்க அப்பா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, கட்டப்பைய பிரிச்சு பாத்துறாரு. சரி, நம்ம உவா சாப்பிட்டதுக்கு உவா சாப்பிடலாம். என்னம்மா நிறைய வேணும் வந்து பாஞ்சலி
ஃப்ரிட்ஜில் வைமா, ஃப்ரிட்ஜில் வை. இப்போ சாப்பிடக்கூடாது, ஊவா சாப்பிட்டு சாப்பிடலாம். மாத்திரம் வாங்கி வந்துக்கிறா. மிச்சரு, கட்டகராசு, பிஸ்கெட்டு, பூந்தி, ஸ்நாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஊவா சாப்பிட்டு சாப்பிடலாம் ஜஸ்விதா. வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அப்புறமா சாப்பிடலாம். இன்னும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு பாக்கமா. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் வா. ஓகே, நான் வரல, அப்படியே போறேன். ஏற முடியாது, ஏறின்னு வராங்க. முடிச்சு இழுக்கிறாரு. என்னம்மா, எதுக்கு மாய கூட்டினாரா? செடி பாக்குறேன். ஓஹோ, இப்பதான் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா மொட்டை மாடியா? மொட்டை மாடி தோட்டத்தை பாக்குறாங்களா? ஜஸ்விதா யாரு வந்தாலும் கூட்டு வந்து காட்டிடுறாரு. ஆயா தாத்தா யாரு வந்தாலும். வேணா ஜஸ்விதா வேணா, தண்ணி வேணாம். வாணா ஒவ்வொன்று குட்டி வெண்டைக்கா. அதை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குதா? முத்தித்த அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பெருசா ஆகாது. வீட்டுல ஒரு பையன் நிறைய வெண்டைக்காய் பறிச்சு வச்சுக்கிறேன். ஆமா, டெய்லி 4-5 வெண்டைக்காய் காய்ச்சிட்டே இருக்கும். டெய்லியும் அப்படியே காய்ச்சிட்டே இருக்கும், பறிச்சிட்டே இருக்கும். வெண்டை செடி சோன வெண்டைக்காய் எது கொல்லி நாட்டு. அப்படியா? இது கொஞ்சம் கொஞ்சோண்டு பூச்சி மருந்து போடுங்களா? பூச்சி மருந்து போடணும். ஜஸ்விதா கூட்டு வந்து காமிச்சிட்டாரு மொட்டை மாடி தோட்டத்தை அவங்க ஆயா கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து பாக்குறாங்க. கிழங்காய் செடி, கிழங்காய் செடி, இங்க ரோஸ் செடி. நம்ம மாடி தோட்டத்துல வந்து ரோஸ் செடி வந்து வைக்கல. அப்புறம் நிறைய பேர் துளசி செடி வைக்க சொல்லியிருந்தீங்க. சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா துளசியும் ரோஜா செடி இப்போ புதுசா தொட்டி வாங்கி. துளசி ஒரு மாடலா இருக்கு. துளசி தான் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, பக்கத்துல இதே பாருங்க, துளசி செடியா? இது என்ன செடி? அதுவும் துளசி தான். துளசி தான், அது முத்தி போயிருக்கு. நம்ம ஊட்டாண்ட கருந்தோட்டம். என்னம்மா தண்ணி ஊத்துறாரு பாரு ஜஸ்விதா. ஒரு செடிக்கு மட்டும் ஊத்துமா? இங்க பாருமா, அத்திக்காய் காய்ச்சிட்டு நல்லா முத்திச்சுன்னா பழம் 10 பிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஃபுல்லா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. சாத்துக்குடி நம்ம மரத்துல பார்த்த மாதிரியே கொஞ்சம் பெருசா ஆகும். சரி வாங்க போலாம். போலாமா? அம்மா வந்து ஊருக்கு வந்தாங்க, கார் எடுக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருந்தோம். வந்துட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதான் அம்மா ஊர்ல இருந்து என்னென்ன வாங்கி வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா பாக்குறேன். எல்லாமே ஜஸ்விதா நைட்டே வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தாரு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. அம்மா வந்த உடனே நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து ஆல்ரெடி காட்டணும்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சாச்சு. சரி, இதெல்லாம் ஸ்நாக்ஸ். பூ வாங்கி வந்துருக்காங்க, அரும்பு. நேற்று கட்டுறதுக்கு டைமே இல்லை சார், அதனால வந்து பாத்தீங்கன்னா அரும்பு கட்டலாம்னு எடுத்தேன். அதே மத்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துடலாம்னு சொல்லிட்டு, முக்கியமா வந்து நம்ம செடி நட்டுட்டு வந்தோம்ல விதை, பாலக்கீரை விதைலாம் கொல்லியில போட்டோமே, பாத்தீங்கன்னா பெருசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தாரு. அம்மா எடுத்துன்னு வந்தாங்க. பாலக்கீரை எல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு போல இருக்கு. அது கடகடன்னு வளர்ந்துரும். நம்ம மொட்டை மாடியிலே வந்து சீக்கிரமா வளர்ந்ததுல, மண்ணுல வச்சா நல்லா பொதன்னு வளரும். அது எப்படி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. பாலக்கீரை ஃபுல்லா நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்துல வச்ச இலைய ஒண்ணு கூட நாங்க வீணாக்கல. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகோடா போட்டோம், பஜ்ஜி போட்டோம், உருளைக்கிழங்கு வச்சு. நீ ஏதாவது பண்ணுமா? கீரை கடைஞ்சி சாப்பிடலாம், நல்லது. கீரை கடைஞ்சி சாப்பிடலாம், பருப்பு, பாசி பருப்பு, வெங்காயம் தக்காளி போட்டு கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். எவ்வளவு கீரை இருக்குது? கீரை இருக்குது, அது நிறைய அடி வச்சுக்கிறாங்க. ஆயா விட்டு கூத்த அனுப்பு. ஏன் கீரை கடையலாம்? கடை சொல்லுமா? மாத்திரம் நானே சாப்பிட முடியாது. தெரிது கீழே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை பயங்கரமா விளைஞ்சிருச்சு, அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் போயிட்டு அறுவடை பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நிறைய ஜஸ்விதா பாலக்கீரை எடுத்து வச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கவர்ல இருந்து தட்டுல எடுத்து வைக்கிறாரு அவரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியில பறிச்ச பச்சை மிளகாய் நான் லாஸ்ட் டைம் பறிச்சுட்டு வந்து இன்னுமே ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பச்சை மிளகாய், கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர்ல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இதை விட முக்கியமான ஒரு ஐட்டம் அங்க இருக்கு பாரு, என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாரு. என்னது சாரி? எதுக்கு? நம்ம வீட்டுல ஒரு பெரிய டெய்லர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஓரெல்லாம் அடிச்சு கொடுக்க சொல்லிங்க. ஜாக்கெட் தைக்குள்ள எவ்வளவு வாங்கினா லைனிங் வச்சு தைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு 300 ரூபாய் வாங்கிக்க. 300 ரூபாய்
வாங்கிட்டு வாங்குறது. என்ன பேபி? இதான் பேபி. 300 ரூபாய் கம்மி பேபி சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளவுஸ் வந்து பார்த்தனா லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கணக்கு பண்ணி காசு வாங்க போறாரு அவங்க அம்மா கிட்ட. நான் ஒரு ஜாக்கெட் அம்மாக்காக ஆசையா வாங்கி வந்து கட் பண்ணி வச்சேன். இன்னும் தச்சு முடியல. நேரமே இல்ல, அதனால தைக்கல. நான் ஊருக்கு வரும்போது தச்சு எடுத்துறேன். எல்லாத்தையும் ஓரம் சேர்த்துட்டு வர தச்சு. ஏன்னா இன்னும் அப்பா வந்து கார் பார்க்கல. காலையில வீடியோ கால் பண்ணி அப்பா கிட்ட கார்ல காட்டின ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்பட்டாரு. இப்போ கார் எடுத்து ஊருக்கு போவோம்ல, அப்பதான் போட்டுட்டு போறேன். 2 புடவை அம்மா புடவை எடுத்தாங்க ஓரம் அடிக்கிறதுக்காக. இது நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்காக வாங்கின புடவை. இது அழகா வந்து நெட்டட் வச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்குதா, அதனால நான் கட்டவே இல்லை. பாப்பாவுக்கு ஃப்ராக் தைக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வர சொன்னேன் அம்மாவை. ஃப்ராக் தைக்கலாம்னு சொல்லியா? சூப்பரா இருக்கும். மெட்டீரியல் நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. லைனிங் வாங்கிட்டேன். அழகா வந்து இதுல ஃப்ராக் தைக்க போறேன் பாப்பாக்கு. லேயர் ஃப்ராக்லாம். டிசைன் ஃப்ராகா? ஆமா. சரி. மெட்டீரியல் காசு ஒரே ஒரு தடவை சங்கிதா கழிச்சு போடி அப்படியே இருக்கு. காசு கொடுத்து நம்ம வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு இந்த மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஷைனிங்கான லைனிங் வாங்கி வச்சு தச்சிடலாம். சூப்பரா இருக்கும். ஆமா, 3 பார்ட் தைக்கும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம 3 கொய்யாக்கா வாங்கி வந்துடுறேன். சேட்டா எலுமிச்சம்பழத்தை வச்சு விளையாண்டுக்கிறாரு. ஊர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 கிலோ 120 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஊர்ல கொல்லிலே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் ஆயா வீட்டுக்கு கொடுத்தா நம்ம அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையிலே கிளம்பிட்டாங்க ஆயா வீட்டுக்கு போறது. அவங்க அம்மா விட்டு கிளம்பிட்டாங்க ஜாலியா. ஆமா, எங்க அப்பா அம்மா அதான் 2 செட் எடுத்து வந்துக்கிறாங்க பத்தியா. இது எனக்கு எடுத்து வந்துக்கிறாங்க, இது அவங்க அம்மா எடுத்து வந்துக்கிறாங்க. தனித்தனி எடுத்து வந்துக்கிறாங்க. சரி. நெல்லிக்காய் கேண்டி என்ன பண்ண நானும் வச்சிருக்கேன். நீங்க பாப்பா எடுத்து சாப்பிட்டுது. இதோட அதிகமா நெல்லிக்காய் கேண்டி சாப்பிட்டு சாப்பிடு. இதோட அதிகமா வச்சிருக்கோம் வீட்டுல. அப்புறம் வந்து பார்த்தோன்னா எண்ணெய், பாமால் எண்ணெய் ரேஷன் கடையில் வாங்குற எண்ணெய் எடுத்து வந்துட்டாங்க. இங்கே பேர் ஊறுகாய் மிளகா. நம்ம செடியில் பறித்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா போட்டு வச்சுருக்காங்க அம்மா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்காங்க. நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம். தாத்தாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே இந்த மிளகா நல்லா கடிச்சிட்டு நல்லா சாப்பிடுவாரு. தம்பி நல்லா கடிச்சேன் அப்பாவுக்கு. ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஏன் நான் உட்காந்துருக்கேன்னா பூ கட்டுறதுக்காக நூல் எடுத்து பூ எடுத்தேன். அப்படியே வந்து இது எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து அம்மா வந்துட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் கார் வாங்கியாச்சு. ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆயா ஊருக்கு போறாங்கம்மா. பாப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே போயிட்டு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. பாய் சொல்லு ஜெஸ்டா. ஆயா பாய். சரி பாய் ஜெஸ்டா. ஆயா வேணும்னு கிளம்புறாரு. சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.